வணக்கம், நான் உங்கள் தோழி நர்மதா. வெல்கம் டு நர்மதா லைஃப் ஸ்டைல். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம வீட்டில் என்னென்ன காய்கறி இருக்கோ அதை அப்படியே பார்த்து பறிச்சுட்டு போகலாம் அப்படின்ட்டு வந்திருக்கோம். இன்னைக்கு காலைல வந்து மணி 7 பாருங்க எப்படி இருக்குது, நல்லா அப்படி பனிமூட்டமாக இருக்குது. நம்ம வாங்க எல்லா காய்கறியும் பறிக்கலாம். கேமரால எதுவும் தெரியல. ஆமாம், சரி பறிக்கட்டுமா? இங்கே அப்படியே பிடிக்கிறீங்களா ஒரு கையால்? இருங்க இங்கே ஃபஸ்ட்டு பறிச்சுட்டு வரேன். நான் நிறையா இருக்குது, இவ்வளோ கத்திரிக்காய். இது வந்துட்டு சிவப்பு பொன்னாங்கண்ணி கீரை, நல்லா இருக்கு, பூச்சி அடிச்சிருக்கு இதுலலாம். சரி வாங்க அடுத்து கத்திரிக்காய். வாங்க 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 வாங்க, இதோ பாரு. இருங்க இதை பறிச்சுட்டு வரேன். கொஞ்சம் முத்திடுச்சு, இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கிறதெல்லாம் விட்டுருவோம். முத்தினது மட்டும் பறிப்போம். இதுவுமே கொஞ்சம் முத்திடுச்சு. ஆனால் இது வந்துட்டு பூச்சி எங்கேயே இருக்கு போலயே. இது அந்த கோழி தொல்லை தாங்க முடியலங்க. இங்க பாருங்க, எல்லாத்தையும் காய் இது எல்லாத்தையும் கடிச்சு வச்சிருக்குங்க. என்னதான் பண்றதுன்னு தெரியல. இது ஐயோ எப்படி இந்த படத்துல வர மாதிரி அணுகுண்டு மாதிரி இல்ல, இது பேர் அணுகுண்டு தக்காளி. அணுகுண்டு தக்காளி இல்லைங்க, அணுகுண்டு கத்திரிக்காய். சரி, வாய் கொலைரிச்சு. அணுகுண்டு தக்காளியா? எவ்வளவு பெரிய கத்திரிக்காய் பாருங்களா. அதான் சொன்னேன், அவ்வளவு பெரிய அணுகுண்டு பெரிய கையில எவ்வளவு பெருசா இருக்கு. நல்லா பெருசா ஆயிடுச்சு, மாதிரி இருக்கு. ஆனா செஞ்சிடலாம், நம்மளே சந்தையில ஒரு கடை போட்டுருவோம். ஆமா, இது மாதிரி ஒரு 20 டப்பா இருந்ததுன்னா, 20 டப்பாலையும் கத்திரிக்காய் இருந்ததுன்னா, ஆமா, இது கொஞ்சம் பிஞ்சா இருக்கு. இதை விட்டுலாம். 2 கத்திரிக்காய் 20 ரூபா வாங்கி போவோம். மருந்து அடிக்காத காய்கறிகள் வாங்க வேண்டியதான். வேற எங்கேயாவது இருக்க பாருங்க, வேற எங்கேயும் இல்ல. இருங்க, இது வந்துட்டு இங்க வாங்க, இது காமிங்க. இது வந்துட்டு நாங்க வந்து வதக்கி விட்டுருக்கோம் பாருங்க. இன்னும் பச்சை கலர்ல ஃபர்ஸ்ட் பழைய வீடியோல இருந்திருக்கும். இப்போ வந்துட்டு அப்படியே பழுத்து மஞ்சள் கலர்ல. இதுல பூச்சி பாருங்க. இருக்கட்டும். அரிக்குது. இந்த கத்திரிக்காய் பாருங்க, அரிக்குது. இதெல்லாம் பிஞ்சு. இருங்க அது பார்க்க சின்னதா தான் இருக்கும். ஒரு முத்தி போயிருக்கு பாரு, பிஞ்சே இல்ல பாரு. இது அப்படிதான் இருக்கும். இது பிஞ்சு. தக்காளி, குட்டியோட தக்காளி பாருங்க.